வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, ஸோ ஜுவாலஜியோட பப்ளிக் எக்ஸாம் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டோம். இது 3வது கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 70 மார்க் தான் எக்ஸாமு, 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஆல்ரெடி 2 கொஷின் பேங்க் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் படிச்சுட்டு போங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேங்கும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருந்தால் கொஷின் பேப்பர் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஸோ இந்த கொஷின் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்கு. இந்த 15ல் 10 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்துடும். ரிமைனிங் 5 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ நம்ம இதில் 2 மார்க் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 × 2 12. இதில் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்கும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 34 இஸ் கம்பல்சரி. உடற்குழி உருவாகும் தன்மையின் அடிப்படையில் உண்மை உடற்குழி உடையவை எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? How are the coelomates classified based on the mode of formation of coelom? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னேட்டா நோய் குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆஃப் GERD. ஸ்டெட்டஸ்கோப்பின் பயன்களை வரிசைப்படுத்துக. எனாமினேட் த யூசஸ் ஆஃப் ஸ்டெட்டஸ்கோப். ஹென்லே வளைவு நீளத்தின் அடிப்படையில் நெப்ரான்கள் வகைப்படுத்துக. கிளாசிஃபை த நெப்ரான்ஸ் பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் ஹென்லே லூப். துகளுடைய வெள்ளையணுக்கள் துகளற்ற வெள்ளையணுக்களை வேறுபடுத்துக. பிரிங் அவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏர் கிரானுலோசைட்ஸ். 4D குறைபாட்டு நோய், கொடுங்குருதிச்சு வகை நோய் ஆகியவற்றிற்கான விட்டமின் குறைபாடு மற்றும் நோயின் அறிகுறிகளை எழுதுக. மென்ஷன் த டிஃபிஷியன்சி ஆஃப் சிம்டம்ஸ் ஆஃப் 4D சிண்ட்ரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயான் மருத்துவம் பற்றி குறிப்பு வரைக. கிவ் த நோட் ஆஃப் பிசியோதெரபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்டோமஸ் என்றால் என்ன? வாட் ஆர் த அனஸ்டோமஸ்? கீழ்கண்டவற்றுள் தொகுதியினை எழுதுக. ஆப்பிள் நத்தை, அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன் அகாரிகஸ், சாக்ஸிகோ கிளாஸஸ். ஐடென்டிஃபை பைலம் ஆஃப் ஃபாலோயிங். ஆப்பிள் சானில்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸோ கிளாஸஸ், ஸ்டார்ஃபிஷ், அஸ்காரிஸ். பார்ட் 3 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் 3 மார்க் கொஸ்டின் 6 × 3 18. இதில் எவேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 33க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான விலங்கு திசுக்களில் சிறப்பு சந்ததி செல்களுக்கிடையே அமைப்பு ரீதியான மற்றும் செயல் ரீதியான பிணைப்புகள் ஏற்படுத்துகின்றன. அவ்வகையான செல் சந்திப்புகளை விளக்குக. மோஸ்ட் ஆஃப் த அனிமல் டிஷ்யூ ஹாவ் எ ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் லிங்க்ஸ். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ஜங்ஷன். 26. ஒரு மனிதன் பருத்தி தொழிற்சாலையில் கடந்த 15 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார். அங்குள்ள தூசு பொருட்கள் அவருடைய சுவாச பாதையினை பாதித்து சுவாசத்தின் பணிகளையும் தடுத்து சுவாச மண்டலத்தின் முக்கிய பணிகளை அவருக்கு பட்டியலிட்டு கூறுக. A man has been working for cotton industry for the past 15 years. The dust in for the industry affected by the respiratory tract. Therefore, the inhaling for the respiratory functions. List out the primary functions of respiratory system. ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நரம்பு மண்டலத்தோட படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ஸோ நமக்கு நியூரான் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூரான் படமும் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டைப்பு பைப்போலார், யூனிபோலார், ட்ரைபோலார் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரா த நீட் லேபிள் ஸ்கெட்சர் ஆஃப் நியூரான். அடுத்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் அடிக்கடியாக நோய்வாய்ப்படுவது ஏன்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போட்ரி கைட்டர் என்றால் என்ன? Why do 4 peoples of all 6 in of 10? What is a ஸ்போராடிக் காய்டர்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தவளைகளில் பால்வழி வேறுபாட்டு தன்மை எவ்வாறு காட்சிப்படுத்தப்படுகிறது? ஹவு செக்ஷுவல் டைமார்பிசம் எக்ஸாபிட்டட் இன் ஃப்ராக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர் விளைவு மற்றும் ஹில்டோன் விளைவு குறிப்பு வரைக. ஸ்டேட் த போர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹில்டோன் எஃபெக்ட்ஸ். மார்பு கூட்டை உருவாக்கும் விலா எலும்புகளின் வகைகள் யாவை? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிப் போன்ஸ் தட் ஃப்ரம் த ரிப் கேட்ச்?
ஒரு மாணவர் தன்னுடைய பள்ளி அறிவியல் கண்காட்சிக்கு மனித கழிவு நீக்க மண்டலத்தின் மாதிரியினை செய்கிறார். பின்வருவனற்றுள் உயிரியல் சொற்களை அடையாளம் கொண்டு அவருக்கு உதவி செய்வாய். சிறுநீர் தற்காலிகமாக சேமிக்கப்படல். சிறுநீர் கழித்தலுக்கான அறிவியல் பெயர். தேவையற்ற பொருட்களை உடலில் இருந்து வெளியேற்றுதல். A student designed the model for human excretory system of this school science exhibition. Can you help in for finding biological terms of following? Temporary storage of urine, scientific term of urination, removal unwanted substance of the body. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாஜா நாஜா ஒரு குறிப்பிட்ட பெயரிடும் முறையின் எடுத்துக்காட்டாகும். அம்முறையினை அடையாளம் கொண்டு வரையறுக்கவும். நாஜா நாஜா இஸ் an example for particular type of nomenclature. Identify define for the nomenclature type. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும் அதே மாதிரி 3 மார்க் ஆகட்டும் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. அடுத்து நமக்கு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 25. இதில் நீங்கள் 5 கொஸ்டின் எழுதணும். எய்தராக தான். விலங்குலகத்தின் பெரிய தொகுதியுடைய பொதுவான பண்புகளை பட்டியலிடுக. எபித்தீலிய திசுக்களின் ஏதேனும் 5 செயல்பாடுகளை கூறி அச்செயலில் ஈடுபடும் திசுவை எடுத்துக்காட்டுடன் கூறுக. லிஸ்ட் அவுட் த ஜெனரல் கேரக்டர்ஸ் லார்ஜஸ்ட் பைலம் ஆஃப் கிங்டம் அனிமேலியா. நேம் any 5 important functions of epithelial tissues. Provide to the last one examples of explain their function. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடினல் ஹார்மோனின் பணிகளை விவாதிக்கவும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ நிலவு தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தும் கம்ப்யூட்டர் டொமோகிராஃபியின் மருத்துவ முக்கியத்துவம் என்ன? Discuss the functions of adrenal hormones. What is the clinical significance of medical imaging for technology employing the computer tomography? நீர் உயிரி பயிர் பாதுகாப்பு சமீப காலங்களில் தோன்றிய தொழில்நுட்பமாகும். இம்முறையின் நன்மைகளை எடுத்துக்கூறி இந்த தொழில்நுட்பத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா உட்சுவாசம் மற்றும் வெளிசுவாசத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி ஒப்பிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா aquaponics is a recently evolved for the technique campaigning for aquaculture and hydroponics created the awareness of about in technique by explaining for the advantages. அடுத்து பார்த்தீங்கன்னா compare the sequential events in takes place in during the impression and expression. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா புறாவின் குழல் தண்டு இறகின் அமைப்பை தெளிவான படம் குறிக்கப்பட்ட படத்துடன் விளக்குக. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் சக்சஸ் சென்ட்ரிகஸ் உதவியுடன் நடைபெறும் வேதியியல் மாற்றங்களை வரிசைப்படுத்துக. டிஸ்கிரைப் த அந்த பிஜனோட நீட் லேபிள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எனாமரேட் த கெமிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் த டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபார் ஹெல்ப் ஆஃப் சக்சஸ் சென்ட்ரிகஸ் இன் ஹியூமன் இன்டெஸ்டைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப்பா மூழ்கிகள் எதிர்கொள்ளும் பொதுவான பாதிப்புகளை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா குச்சி மற்றும் கூம்பு செல்களை வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த காமன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் என்கவுண்டர்ட் இன் ஸ்கூப்பா டிரைவர்ஸ். எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல். ராட் செல் கோன் செல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக அதை கேட்குறாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இது வரைக்கும் 3 இயர்ஸ் கொஷின் பேங்க் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேங்க் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ 11th பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு நம்ம சேனலில் மட்டும் தான் அப்டேட் கொடுக்குறோம். அதனால் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்கு. 12th ஸ்டார்ட் ஆன அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா கொஷின் பேங்கும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் எடுத்து நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.